நவராத்திரி வெள்ளிக்கிழமையில அம்பாளுக்கு புட்டு பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. நான் ஏற்கனவே அவல் புட்டு நம்ம ரெசிபி சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவா போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்னைக்கு அரிசி புட்டு தான் பார்க்க போகிறோம் வெல்லத்தை வச்சு. இன்னும் 2 தடவை நம்ம இந்த புட்டு நம்ம செய்வோம். 2 விசேஷங்களுக்கு செய்வோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. இல்லைன்னா நான் வீடியோ கடைசியில் எதுக்கு செய்வோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நல்ல மணல் மணலாக சூப்பராக இருக்குது பாருங்கோ. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 200 கிராம் இருக்கும். தண்ணியை விட்டு நல்லா 2-3 தடவை அலசிக்கோங்க. திருப்பி நல்லா ஃப்ரெஷ் தண்ணியாக விட்டு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் நன்னா ஊறியாச்சு. இப்போ தண்ணியெலாம் நன்னா வடிகட்டிடுங்கோ. வடிகட்டிட்டு நான் வைக்கிற மாதிரியே இந்த மாதிரி ஒரு பேசின் மேலேயே திருப்பி வச்சுடுங்கோ. நடுவில் ஒரு கரண்டியும் கொடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் சாச்சாப்பில் அதில் இருக்க மிச்ச தண்ணி இல்லாமல் வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நன்னா காய வச்சுக்கணும். அடியில் ஒரு பேப்பரும் போட்டு அதுக்கு மேலே துணி போட்டேன்னா நல்லா சீக்கிரம் காஞ்சு வந்துடும். இப்போ நடுவில் கொஞ்சம் நேரம் கழித்து நான் பார்க்குறேன் பாருங்கோ. கையில் நம்ம அரிசியை தொட்டால் ஒட்டுறது. இதுதான் ஈர அரிசி மாவுங்கிறது. அதாவது நம்ம கை முறுக்குக்கு இல்லை மாவிளக்கு மாவு அரைக்கிறதுக்கு, உப்பு சீடை பண்ணுறதுக்கு, அதிரசம் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம மாவு அரைப்போம் இல்லையா, பச்சரிசி மாவு, ஈர அரிசி மாவுன்னு இப்படி தான் அரைக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் அரைக்கணும். சில பேர் புட்டுக்கும் இந்த ஸ்டேஜில் அரைச்சி அதுக்கப்புறமா மாவை வறுப்பா. பட் பிகினர்ஸ்க்கு இப்போ நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அரிசியை கையில் ஒட்டவே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை வறுத்து நல்லா பொன்னிறமாக நன்னா வறுக்கணும். அதாவது பொரி அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அந்த குருணையாக கூட ஆயிடுத்து பாருங்க. நல்லா ஊற வச்சதுனால அரிசியும் உடஞ்சி வருது. நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கொட்டி ஆற வச்சுட்டேன்னா நல்லா சீக்கிரமாக ஆறி போயிடும். இப்போ இது நல்லா ஆறி போச்சு. பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். திருப்பியும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராகவே இந்த மாதிரி அரைச்சுண்டுடலாம். அதையும் நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கப்பி தான் தேங்கியிருக்கு பாருங்க. இதையும் நான் மிக்சியில் போட்டு திருப்பியும் சலிச்சுக்கிறேன். கப்பியே துளி கூட வரல, துளியோண்டு இருக்குது. அதையும் இதோட சேர்த்துடலாம், தப்பில்லை. இப்போ இதை அளந்து பார்த்தேன்னா நல்லா 1 கப்புக்கு துளி மேலே வந்திருக்கு, கோபுரமாக வந்திருக்கு. இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் அதை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணி அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த பபிள் மாதிரி வருது பாருங்க, பார்த்தேலா, அந்த அளவுக்கு தான் கொதிக்க விடணும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. அதான் நகசூடுக்கு கொஞ்சம் கூட மேலே இருக்கணும், அவ்வளோதான். இல்லை 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் விட்டு நன்னா கையால் நன்னா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுட்டே இருக்கணும். நன்னா பிசைஞ்சுக்கோங்க. எல்லா மாவும் ஈரமாகணும். அதாவது இப்போ ட்ரையாக இருக்கு இல்லையா மாவு, நீங்கள் அந்த தண்ணியை விட்டு விட்டு நன்னா இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், விட்டால் விட வரணும் மாவு. அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த தண்ணியை சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி யூஸ் ஆச்சு. மிச்சத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதையுமே நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நம்ம பல்ஸ் மோடில் விட்டோம்னா நம்ம பூ போல் வந்துடும். கட்டி தட்டிலாம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பல்ஸ் மோடில் பண்ணி இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீமரில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டீம் பண்ணணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிடலாம் போகிறோம். அதுக்கப்புறமா நான் எடுத்து கொட்டுறேன் பாருங்கோ. அதாவது துணியிலையும் ஒட்டாமல் வரும். நீங்கள் தொட்டு பார்த்து இப்படி திரிச்சு விட்டேன்னா திரியாக வரும். அப்போனா உங்கள் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு பதம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் உடச்சி விட்டேன்னா நன்னா ஆரியும் வந்துடும். இந்த நன்னா உடச்சி விட்டுங்கோ. நல்லா ஆற நன்னா உடஞ்சி வந்துடும். இப்போது ஒரு பேன் எடுத்துட்டு நெய் சூடு பண்ணிட்டு முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து அந்த மாவோட கொட்டின்றிடலாம். இதே போல் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை எடுத்துகிட்டு இருக்கேன். இது இந்த மாதிரி வறுத்து போடும்போது நமக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய்யும் நன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் காய்ச்சி இதில் விட்டு மாவோட நன்னா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1 கப்புக்கு சித்த குறைச்சலாக வெல்லம் சேர்த்து 1/4 கப் தண்ணி விட்டு ஃபில்டர் பண்ணி திருப்பியும் சேர்க்குறேன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கோ பாகு பதம். தக்காளி பழ பாகு தான் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த பாகு வரணும். இன்னும் நம்ம அடிக்கிற பாகு வச்சுட்டா தான் நன்னா இருக்கும். நாள் பட இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் தேங்காயும் வறுத்து போடணும், அந்த ஈரப்பசை போக. இதுவும் இந்த டங்கு பதம் வரணும். சத்தம் கேட்குறதா? திருப்பியும் போடுறேன் பாருங்கோ. ஸோ இந்த பதத்தில் இருக்கணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலந்துக்கலாம். எல்லா பாகையுமே நம்ம செலுத்திடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நன்னா கலந்து தேய்ச்சி கலந்து கொடுங்கோ. ஸோ எல்லா பாகையுமே நம்ம சேர்த்தாச்சு. இதோட நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம்.
நன்னா கலந்து கொடுத்தேன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஈரப்பசை இருக்கா மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா உதிரி உதிரியாக மணல் மணலாக வந்துடும். நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணேன்னா புட்டு ரொம்ப அருமையாக வரும். கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நிச்சயமாக இந்த நவராத்திரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கோ. மிச்ச 2 விசேஷம் என்ன அப்படின்னா, ஆவணி திருநாள் மூலா நட்சத்திரத்தன்னைக்கு எல்லா சிவாலயங்களையும் இந்த புட்டு தான் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுவா. அதுவும் மதுரையில் ரொம்ப நன்னா நடக்கும் இந்த திருவிழா. அதே போல் ஆற்றுல பெண் குழந்தையில் இருந்தால் ருதுவானா 3ஆவது நாள் இந்த புட்டு பண்ணி எல்லோருக்கும் கொடுப்பா. ஸோ இந்த புட்டு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் PD's Kitchen. Thank you.